நான் வருமானம் எதுவும் இல்லை. எனக்கு இந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க. எனக்கு இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற இந்த ஸ்கூட்டர் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானும் ஒரு 3-4 வருஷமாக அப்ளை பண்ணியிருக்கேன். எதுவுமே இந்த பண்ணவே மாட்டேன்றாங்க. எல்லாம் நான் கலெக்டர்கிட்டையும் கொடுத்து பார்த்துட்டேன், சிஎம் செல்லையும் கொடுத்துட்டேன், எங்கள் மாற்றுத்திறனாளி அலுவலகத்துலேயும் கொடுத்துட்டேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நானும் ஒரு 3-4 வருஷமாக பார்த்ததில் இது நம்ம கொடுத்த பேர் இருக்குது. ஆனால் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஆப்சண்ட்டு இந்த போட்டு வைக்கிறாரு. எந்த என்ட்ரி கார்டும் எங்களுக்கு வரல. நான் என்ன தான் சார் செய்யணும்? எனக்கு இந்த வண்டி கொடுத்தாங்கன்னா அவர் இந்த வருவோம் நீங்கள் இந்த வருஷம் வராது, நான் அடுத்த வருஷம் இந்த பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் இந்த தடவையும் இன்ட்ரிவ் கூப்பிட்ருக்காங்க. அதுலேயும் என் பேர் நான் வரல அப்படின்ட்டு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு நான் என்ன சார் பண்ணணும்? சார் ஒரு 1300 பேருக்கு இப்போ கொடுத்துருக்காங்க சார். எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 100-150 வண்டி நிற்கிது சார். ஆமாம் சார். நான் இந்த 80% இருக்குது சார். எனக்கு 80% இருக்குது. இந்த கண்பார்வை நல்லாயிருக்கும். இந்த கையை வச்சு தான் நான் இந்த போயிட்டுருக்கேன் சார். சார் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கடையநல்லூர்லேருந்து வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். எங்களுக்கு ஒரு வண்டி வேணும்னு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் மெக்கானிக் வேலை தான் பார்க்குறாங்க. ரொட்டேட்டரு, கலப்பை, இதுகளுக்கு கத்தி மாட்டி கொடுக்குற வேலை தான். அந்த வண்டி இருந்தால் தான் எங்கேயும் போக முடியும், வர முடியும். நான் வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் சில கஸ்டமர் விவசாய இடங்களில் இருப்பாங்க, போய் வர அவரால் முடியலை. இதுக்காகவே நானும் அவர் கூட பிள்ளைகளை வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு இவருக்கு கூட துணைக்கு போய் வரேன். நான் அவங்ககிட்ட கொடுத்துருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து மனு கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் டெய்லியும் போய் ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ 10 நாளைக்கு ஒருக்காவோ எங்களுடைய மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் போய் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தராங்க, அந்த தருவாங்க, இன்னும் இன்ட்ரிவ் வரலாமா, வரும்போது கொடுப்போம், இப்படியே சொல்லி தட்டு கழிக்கிறாங்களே தவிர கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதன்கிழமை, இந்த வாரம் புதன்கிழமையில் நான் நேரில் போய் கேட்குறேன். காலையிலேருந்து 2 மணி வரைக்கும் உட்காந்துருந்துருக்கேன். ஆனால் யாருமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய மனு நம்பரெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் ஆப்சண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு உங்களுக்கு ஜனவரி மாதம் வந்திருக்குமா, நீங்கள் வரல. போன வருஷமே ஜூலை மாதம் 25ஆந்தேதி உங்களுக்கு கார்டு அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் தான் வரல அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. அந்த நோட்டை செக் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஜெயபிரகாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் எங்கே சொன்னேன், இன்டர்வியூ வச்சுட்டேன்னு நினச்சேனே அப்படின்னாரு. இல்லை சார், எங்களுக்கு இன்ன வரைக்கும் வைக்கல, எங்களுக்கு கூப்பிடவே இல்லை சார் அப்படின்னா. அப்படியே இனிமேல் தான் வரும், என்னம்மா அவசரம், கொஞ்சம் பொறுமா, வருமா இப்படியே தான் சொல்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி உள்ள நோட்டில் ஆப்ஷன் போட்டிருக்கீங்களே சார்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் நான் போடல, யார் சொன்னதுன்ட்டு உடனே அவங்க ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கூட அப்படின்னாங்க. அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவங்கள சத்தம் போடுறாங்க. யாரை கேட்டு நீங்கள் நோட்டெல்லாம் எடுத்து காட்டுறீங்க, இருக்கட்டும், ஆஃபீஸ் ஒர்க்கே வேறு மாதிரி இருக்குது, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருக்க அத்தனை பேர் கப்புச்சுப்புன்னு, சில பேர் நான் அந்த இடத்துல வேலையே பார்க்கலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கார்டு ஜனவரி மாதம் வந்திருக்கு. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, உங்களுடைய மனு நம்பர் 307 இருக்குன்னு சொல்லி வந்திருக்கே தவிர நீங்கள் நேர்காணல் வாங்கன்னு சொல்லி வரல. இது கலெக்டர்கிட்ட கொடுத்த மனு. அதுக்கப்புறம் இது சிஎம் செல்லுக்கு போட்ட பெட்டிஷன். இதெல்லாமே 1 வருஷம் ஆயிடுச்சு. அது போக அவங்க என்ன செய்கிறாங்க, எம்எல்ஏட்ட கொடுங்க அப்படின்னாங்க. எம்எல்ஏட்டையும் போய் கொடுத்துட்டு வந்தீங்க. எம்எல்ஏ வாணிஸ்ரீ மேடத்திட்டேருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுவும் நான் 5 முறை அலைஞ்சு சங்கரங்கோயிலுக்கு அலைஞ்சு அதுக்கப்புறம் அதை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இல்லை, நீ ஃபண்டு வாங்கிட்டு வாங்க அப்படி அவங்கள்ட்ட சொன்னதுக்கு ஃபண்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அடுத்து எம்எல்ஏட்ட போயிட்டு வாங்கண்டாங்க. எம்எல்ஏட்டையும் கடந்த ஜூலை மாதத்துலேருந்து நான் அலையிறேன். அவங்களுடைய ரெக்கார்டில் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். நான் ஜூலைலேருந்து அலையிறேன், முந்தானத்து வரைக்கும் நான் அலைஞ்சிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்ககிட்ட சரியான ரெஸ்பான்சிபிள் பண்ணாமல் நாங்கள் எப்படிமா கொடுக்குறதுன்னு அவங்க கேட்குறாங்க. சார் ரொம்ப உதவியாக இருக்கும் சார். ஏன்னா இவங்க வெளியிடத்துக்கு போய் வரதுக்கு, ஏன்னா எங்களுக்கு எந்த அரசாங்க வேலையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் எங்களுடைய வாழ்வாதாரமே ஓடுது.